அண்மை செய்தி. சென்னையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெறவுள்ள 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பாராட்டு விழாவில் செல்போன் கொண்டு வர தடை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ஜெகநாத், இந்த தடைக்கான முக்கிய காரணம் என்ன? இது மாணவர்களுக்கு மட்டுமா அல்லது உள்ளே வரக்கூடிய அனைவருக்கும் இந்த தடை பொருந்துமா? வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் 2024ஆம் ஆண்டு நடந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள தொகுதி வாரியாக சிறந்த மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவிகளை அந்த விஜய் அவர்கள் நேரில் சந்தித்து பாராட்ட இருக்கிறார். குறிப்பாக முதல் கட்டமாக 28/6/2024 வரும் வெள்ளிக்கிழமை அன்று சென்னை திருவான்மியூரில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் பாராட்டு விழாவானது நடக்கிறது. இந்தில் அரியலூர், கோயம்புத்தூர், தர்மபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாமக்கல், நீலகிரி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், சிவகங்கை, தென்காசி, தேனி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருப்பூர், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்கிறார்கள். குறிப்பாக இந்த பங்கேற்கக்கூடிய அந்த மாணவ மாணவிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாணவ மாணவிகள் பெற்றோர் உடன் பிறந்தவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். மேலும் இந்த அரங்கத்திற்குள்ளே தொலைபேசி, பேப்பர், பேனா எடுத்து வரக்கூடாது என்றும் கட்டளையிட்டிருக்கிறார்கள். மேலும் மாணவர்கள் தயாராக வழியில் மண்டபங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சி 9:30 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணிக்கு முடிக்க திட்டம் வைத்திருக்கிறதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்திருந்தால் இந்த முறை கடந்த முறையும் இதே போன்று மாணவ மாணவிகள் செல்போன்கள், பேப்பர்கள் எடுத்து வரக்கூடாது என்று கட்டளை விதித்திருக்கிறார். ஏனென்றால் வரும் மாணவ மாணவிகள் மேடையில் ஏறி அந்த பரிசுகளை பெறும்பொழுது அவர்கள் செல்ஃபி எடுக்க முயலலாம். மேலும் இதனால் நேர கட்டுப்பாடுகள் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அது மட்டும் இல்லாமல் கையில் பேப்பர் பேனா எடுத்து வரும் வகையில் விஜய் அவர்களிடம் ஆட்டோகிராஃப் கேட்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இதன் முக்கிய காரணமாகவே யாரையும் எடுத்து வர வேண்டாம் என கூறுகிறார்கள். மேலும் மொபைல் போன்கள், பேப்பர் கையில் எடுத்து வரும் பட்சத்தில் அங்கு நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் கூட அவர்கள் எடுத்து சமூக வலைதளங்கள் பரவிடக்கூடிய சூழலை ஏற்படும். இதன் காரணமாகவே பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் அனைவருக்குமே இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த மகாலுக்குள்ளே இருக்கக்கூடிய ரசிகர்களும் யாரும் உள்ளே அனுமதிக்க போவதில்லை. ரசிகர்களுக்கும் உள்ளே அனுமதி இல்லாத காரணத்தினால் இந்த கட்டுப்பாடுகள் அனைவருக்குமான கட்டுப்பாடுகள் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது. ஜெகநாத், செல்போன் உள்ளே கொண்டு வருவதற்கு தடை விதிக்கப்பட்டது குறித்து மாணவர்களுக்கு, இந்த விழாவில் பங்கேற்கக்கூடிய மாணவர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு விட்டதா? அது குறித்தான விவரம். தற்போது நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான இந்த பத்திரிகை செய்தி அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த செய்தியானது அங்கங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அந்த தொண்டர்களுக்கும் இந்த கட்சி நிர்வாகிகளுக்கும் இந்த செய்தியானது அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் மாணவ மாணவிகளை அந்தந்த மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு அந்த குறிப்பிட்ட மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர்கள் மட்டுமே அழைத்து வர அவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிலையிலையும் பார்த்திருந்தால் அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு இந்த அறிவிப்பையானது அவர்கள் செய்யக்கூடிய சூழலை இருக்கின்றது. மேலும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த மாணவ மாணவிகள் சென்னைக்கு வரும் பட்சத்தில் இது எளிமையாக அவர்களிடம் சென்றடையும் என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்க நன்றி ஜெகநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.